ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க, இது வரைக்கும் யூடியூப் சேனலே க்ரியேட் பண்ணது கிடையாது, இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்றக்கான வீடியோ தான் இது. யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோமோ இல்லைனா நீங்கள் யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூடியூப் ஆப்லேயே உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அதில் விஷுவல் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ காட்டியிருப்பேன், லோகோ காட்டியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்கள் இமெயில் ஐடிலாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அங்கே தான் காட்டியிருப்பேன். யுவர் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் அப்படின்ற ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே நேம்ன்ற இடத்துல உங்கள் நேம் போடக்கூடாது, உங்கள் சேனல் நேம் போடணும். உங்கள் என்ன சேனல் வைக்கிறீங்க, அந்த சேனலுக்கு பேர் என்ன வைக்கிறீங்க, அந்த சேனல் நேம் வந்து நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேனல் நேம் வந்து ஒரு பிராண்ட் நேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் பேரெல்லாம் வைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு சேனலோட நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து போட்டுக்கிறேன். என்னோடய செகண்ட் சேனல் நேம் வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் சேனல் நேம் போட்டு முடித்த உடனே மேலே அங்கே சேவ்னு ஆப்ஷன் காட்டியிருப்பேன் ஏரோ மார்க்கில், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு ஏரோ காட்டியிருப்பேன், அங்கே லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை மாற்றிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ வந்து வேறு ஃபோட்டோ வைக்கிறீங்களா, உங்கள் ஃபோட்டோ வைக்கிறீங்களா, சேனல் லோகோ ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்ற போது மாற்றிக்கலாம். நான் ஒரு கடவுள் ஃபோட்டோ வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு முடிச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வட்டம் மட்டும் காட்டியிருக்கேன் பாருங்கள், கிரியேட் சேனல் ஆப்ஷன் காட்டியிருக்கேன். ஸோ அந்த கிரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. உங்கள் சேனல் அவ்வளோதான் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம முடிச்சிட்டோம். அது முடிஞ்சிச்சு, 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நீங்கள் இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். இந்த ஏரோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இந்த ஏரோ இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோகோவோ உங்களுடைய சேனல் நேமோ நீங்கள் தேவையான ஆப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்டர்ஃபேஸ் தான் இது. ஸோ இப்போ நான் வெளில வந்துக்கிறேன். வெளில வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விஷுவல் எப்போவுமே தோணாது. நீங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா காட்டும். மற்ற டைம் வந்து இது காட்டாது. இந்த விஷுவல் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்காது, இது மாதிரி இருக்காது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஹோமு, ஷார்ட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த யூடியூப்லாம் கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வட்டம் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அப்லோடு ஷார்ட்ஸு, அப்லோடு வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அப்லோட் வீடியோ, ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற வீடியோ வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தவங்க மியூசிக்கோ இன்னொருத்தவங்க வீடியோவோ யூஸ் பண்ண ஃபோட்டோ வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ விழுந்துடும். ஸோ இது மாதிரி நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோ எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். சொல்லி இதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். மேலே டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஹெட்லைன்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணுற பேஜ் வந்துடும். நீங்கள் போட்ட வீடியோவுக்கு பொருந்துற மாதிரி ஒரு டைட்டிலில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற ஒரு ஹெட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெட்லைன் ஆட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதை பற்றின அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பப்ளிக், அன்லிஸ்டடு, ப்ரைவேட்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்கள் வீடியோ எல்லாருக்கும் போகும், எல்லோரும் பார்ப்பாங்க. செகண்ட் இருக்கிற வீடியோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும், அதில் லிங்க் வேணால் அனுப்பிக்கலாம். மூணாவது இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அது வந்து லிங்க் அனுப்ப முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அது ப்ரைவேட்டாக இருக்கும் வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனு இது ஃபிக்ஸட் தான், ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஓகேங்களா, இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே அப்லோட் ஷார்ட், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து 60 செகண்ட் வீடியோ நினைக்கிறேன், அதனால் ஷார்ட்டாக அது மாறிடும். ஸோ அப்லோடு ஷார்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ இது அப்லோட் ஆகிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ப்ளூ கலரில் கூட லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிடும்.
ஸோ ஆமாம், ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இப்போ நான் வீடியோ கொடுக்குறேன். வீடியோ கொடுத்த உடனே பாருங்கள், நான் யூடியூப்லேயே இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ சிம்பிள். இப்படி தான் ஒரு வீடியோ நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எப்படி நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். மேலும் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.